வணக்கம் டெக் தமிழா. கடைசியாக Huawei நிறுவனம் வந்து இந்தியாவில் கொண்டு வந்த ஃபோன் வந்து Huaweiயோட P9. அதுக்கப்புறம் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க இந்தியா மார்க்கெட்டில். வெளிநாட்களில், அதாவது குறிப்பாக யூரோப்பியன் மார்க்கெட்டில் பல ஃபோன்கள் வித்துட்டு இருந்தாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் ஹானர் பிராண்டில் ஃபோக்கஸ் பண்ணி வரிசையாக பல ஃபோன்கள் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் வந்து Huawei வந்து அவங்க ஃபோனில் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. P20 Pro மற்றும் P20 Liteன்னு 2 ஃபோனை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பதிவில் இந்த P20 Proவோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வையை நம்ம பார்க்கலாம். ஸோ P20 Pro வந்து சூப்பர் ப்ரீமியம் ஃபோனாக கொண்டு வந்திருக்காங்க. களத்தில் இறங்கிட்டோம், தில்லாக ஒரு ப்ரீமியம் ஃபோனை கொண்டு வரலான்னு இறங்கியிருக்காங்க போல இருக்குது. ஸோ இந்த ஃபோனு விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபா. அப்படி இந்த ஃபோனில் என்ன தான் இருக்குது, இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. முதல்ல வந்து இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ஆரம்பிப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த P20 Pro ஸ்மார்ட் ஃபோன், பின், டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ், பவர் அடாப்டர், இது வந்து குவிக் சார்ஜ் 18 வாட்ஸ் அடாப்டர், இது USB டைப் சி கேபிள் மற்றும் வந்து ஒரு இயர்ஃபோன் இருக்குது. இந்த இயர்ஃபோனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து USB டைப் சி கொண்ட ஒரு இயர்ஃபோன். ஸோ இந்த ஃபோனில் வந்து ஆடியோ ஜாக் கிடையாது. இப்போ இந்த P20 Proவோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கிளாஸ் பாடி பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தாலே மிரர் ஃபினிஷாக இருக்குது. ஒரு டாய்லெட் கலர் உண்டு, ஆனால் இதுக்கு இந்தியாவில் இப்போதைக்கு அதை கொண்டு வரல. ஸோ இந்த ஃபோனோட சைடு எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக கவுடாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு நேர்த்தியான நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி வந்து இந்த ஃபோனோட ஹைலைட் 3 கேமரா கொண்ட ஃபோன் இது. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைக்கா நிறுவனத்தோட கூட்டமைப்பில் இது கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 40 மெகா பிக்சல் RGB லென்ஸ், ஒரு 20 மெகா பிக்சல் மோனோக்ரோம் லென்ஸ் மற்றும் ஒரு 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. மற்றும் வந்து பல சென்சர் இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கலர் டிடெக்ஷன் சென்சர்னு ஒன்று இருக்குது, லேசர் ரிசெப்டர், லேசர் சென்சர், இந்த மாதிரி பல விஷயங்கள் பின்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IR பிளாஸ்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் வந்து ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே மைக்கும் இருக்குது. கீழ்பக்கம் வந்து ஸ்பீக்கர் கிரில் மற்றும் USB டைப் சி போர்ட். ரைட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து ஸ்லிம் ஸ்லாட். இது வந்து டூவல் சிம், ஹைப்ரிட் டூவல் சிம். டிஸ்பிளேக்கு வருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. 18.7:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. மற்றும் வந்து OLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. டிஸ்பிளேயில் வந்து நச்சுன்னு மேலே நாச் இருக்குது. சிறிய சைஸில் நாச் தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நாச் வேண்டாம்னா டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நாச் இல்லாமல் ஒரு ரெகுலரான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனில் வந்து அவங்களோட ஓன் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Kirin 970 சிப்செட் மற்றும் வந்து 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 8.0 ரன் ஆகுது. அவங்களோட ஓன் UI EMUI யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹானர் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு பரிச்சயமான EMUI தான் இதில் இருக்குது. இந்த ஃபோனை வந்து IP67 ரேட்டிங்கோடி வருது. ஸோ வாட்டர் ப்ரூஃப். ஸோ தைரியமாக நீங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கேமராவுக்கு வருவோம். கேமரா தானே இதோட ஹைலைட்டே. ஸோ முழுமையாக கேமராவை பற்றி ஒரு விமர்சனம் போடுறேன். ஸோ இப்போ ஆரம்பத்தில் நான் எடுத்த சில சாம்பிள்ஸை நான் இப்போ காண்பிக்கிறேன். கேமரா ஆப்பில் பார்த்தீங்கன்னா நைட் மோட், அப்பச்சர் மோட், போர்ட்ரேட் மோட், ஃபோட்டோ, வீடியோ, ப்ரோ மோட் மற்றும் பல மோட்கள் இருக்குது. ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். 960 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்லோ மோஷன் வந்து நீங்கள் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ நைட் மோடு கூட ரொம்ப அருமையாக வரும்னு சொல்லியிருக்காங்க. சில சாம்பிள்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருந்து. ஆனால் நான் சாம்பிள்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு இன்னும் 2-3 நாட்களில் ஃபுல் கேமரா விமர்சனத்தில் நான் காண்பிக்கிறேன். இப்போ சில சாம்பிள்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். செல்ஃபிக்காக வந்து 24 மெகா பிக்சல் கேமரா கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரி பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இதான் வந்து Huawei P20 Proவோட முதல் பார்வை. ஒரு நல்ல ஒரு சூப்பர் ப்ரீமியமான ஒரு கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோன் வந்து இது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த ஃபோன் வந்து இந்த விலைக்கு உயர்ந்ததா? Huawei வந்து ஒரு சூப்பர் ப்ரீமியம் பிராண்டாக வர முடியுமாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவோட சாம்பிள்ஸ் பார்த்தீங்க, இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் பல P20 Pro வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.